என்ன பொரியல் பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்போ 5 மினிட்ஸில் கோவைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதோட இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க கோவைக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு. ஸோ ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சள்தூள் கொஞ்சமாக, அதோட மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உப்பு லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் போதும். இது கொஞ்சம் நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிட்டு அந்த ஆயிலே இது அப்படியே ஃப்ரை ஆகணும் நல்லா டீப்பாக. ஸோ இப்போ வேணுங்கிற அளவுக்கு நம்ம உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா க்ரன்ச்சியாக சூப்பரான கோவைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கர்ட் ரைஸ்க்குலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.